කාලයක් ලැබෙනවා. நன்றி எங்களுடைய ரோகிணி குமாரி விஜயரத்ன பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு. இன்றைய தினம் கிளிநொச்சி பிரதேசத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பிரதேசங்கள் முற்றிலுமாக இந்த யானை மனிதர்களுடைய மோதலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிந்த வரைக்கும், இன்று வரைக்கும் வடக்கு மாநிலத்திலே ஒரு யானை வேலி கூட இன்றைய தினம் எனக்கு தெரிந்த அளவில் இல்லை. முக்கியமாக கிளிநொச்சி பிரதேசங்களையாக இருக்கலாம், அல்லது மன்னார்லையாக இருக்கலாம், அல்லது முல்லைத்தீவு பிரதேசங்களையாக இருக்கலாம். அண்மைய தினங்களில் யாழ்ப்பாணத்தில் கூட யானையை பார்க்கக்கூடியதாக இருந்த நிலைமை ஒன்று எங்களுடைய நிலைமையில் இருக்கிறது. அவை கௌரவ அமைச்சர் அவர்கள், அவர் மிகவும் நல்ல மனிதர். அவை தயவு செய்து யாழ்ப்பாணத்தையும் சற்று சிந்தித்து பாருங்கள், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற பகுதிகளையும் சற்று சிந்தித்து பாருங்கள் சொல்லிக்கொண்டு, மேலதிகம் ஐயா ஒரு விடயத்தை சொல்லணும். எங்களுடைய நிலையியல் கட்டளை சட்டம் 148 படி பாராளுமன்றத்திலே தற்சமயம் பாராளுமன்றத்திலே அழைக்கப்படுகின்ற விருந்தினர்கள் பாராளுமன்ற உறுப்பினருடன் வருகின்ற போது அவரை வைத்திருக்க வேண்டிய இடம் தொடர்பான முடிவை எடுக்க வேண்டியது பாராளுமன்ற உறுப்பினர். அண்மைய தினம் எனது வலது பக்கத்தில் இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னை விட பாராளுமன்ற தேர்தலில் வாக்கக்கூடியதாகவும் நான் ரிசைன் பண்ணுகின்ற போது இன்னும் ஒரு 3 மாதங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வரப்போகின்ற தங்கை சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் அவர்களை மிகவும் கேவலமான விதத்திலே வாசியசாலை அல்லது லைப்ரரியிலே இன்று அவமதித்து சென்றிருக்கிறார். அது ஒரு மிகவும் கேவலமான விடயம். அதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அந்த பெண் அடுத்ததாக நான் ரிசைன் பண்ணுகின்ற போது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கதிரையிலே இதில் இருக்க வேண்டியவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிகூடிய வாக்குகள் பெற்றவர். அவரை அவமதித்தது போன்று நடந்ததுக்கு நான் மிகவும் கவலைப்படுகிறேன். எப்படியானவர்கள் தான் மேல்கூடிய காலை அவசானாயி அதையும் சொல்லிக்கொண்டு அதைவிட மேலதிகமாக முடிக்கிறேன் ஐயா. முக்கியமாக தயவு செய்து எங்களுடைய அமைச்சர் அவர்களே, வடக்கு மாகாணத்திலே அட்லீஸ்ட் இந்த முக்கியமாக ஏழைகள் வாழுகின்ற பகுதியிலேயாவது இந்த யானை மனிதர் தாக்குதலை நடத்த வேண்டிய இந்த வேலிகளை போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ගරු MAM තාහිර් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 2ක කාලයක් ලැබෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர்களே, இன்று மனித யானை மோதல் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன அவர்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய இன்றைய கையறு நிலைமையிலே இருக்கின்ற பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது என்பது எங்களுடைய உற்பத்தியிலே தான் இருக்கின்றது. இந்த நாட்டிலே பெரும் பகுதி மிகவும் வெற்று நிலங்களாக, காடுகளாக காணப்படுகின்றது. எனவே காடுகளும் எமது நாட்டுக்கு தேவை. அங்கே வாழ்கின்ற உயிரினங்களை பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. எனவே உற்பத்தியினூடாக உணவையும் ஏற்றுமதியையும் செய்கின்ற போது இந்த நாட்டை பலப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவ்வாறான ஒரு சூழலிலே அம்பாறை மாவட்டம் என்பது விவசாயத்திலே மிகவும் உற்பத்திக்கு பேர் போன ஒரு இடமாகவும் 20% மேற்பட்ட நெல்லுற்பத்தியையும் ஏனைய வளங்களையும் கொண்டு இந்த நாட்டுக்கான பெரும் சேவையை செய்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தினுடைய புதிய குடியேற்றங்கள் பதியத்தலாவ, மகோயா, தமன போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற காடுகளை அகற்றி ஏனைய மாவட்டங்களில் இருக்கின்றவர்களை அங்கே குடியேற்றுகின்ற அந்த சந்தர்ப்பம், அங்கே இருக்கின்ற காட்டிலே வாழ்கின்ற உயிரினங்கள் கரையோர பிரதேசங்களை, குறிப்பாக கல்முனை, மருதமுனை, காரதீவு, நிந்தவூர், அட்டாளச்சேனை, ஒலிவில், அக்கரைப்பற்று, திருக்கோயில், பொத்துவில் போன்ற பிரதேசங்களுக்கு அந்த யானைகள் மிக கூடுதலாக வருகின்றன. எங்களுடைய மக்களிடத்திலே ஒரு மற்ற இன மக்களை பற்றி ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கின்றது. அங்கிருந்து இந்த மிருகங்களை ஏற்றி கொண்டு வந்து எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற பயிர்களையும் உயிர்களையும் அழிப்பதற்காக கொண்டாந்து விடுகின்றார்கள் என்கின்ற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை தோற்றுவிக்கின்ற அளவுக்கு இன்றைய அந்த யானை மனித மோதல்கள் காணப்படுகின்றது. மனிதர்களை மாத்திரமல்ல, மனிதர்கள் வாழ்கின்ற அந்த உணவுகளுக்கான நஷ்டங்களையும் சேதங்களையும் அது ஏற்படுத்துகின்றது. எனவே கடந்த காலங்களிலே இதனை பாதுகாப்பதற்கான அரசாங்க நடவடிக்கை எடுத்ததா என்றால் ஆம் என்று. காலை அவசானாய் கருமந்திரித்துமணி அவ்வாறான ஒரு சூழலிலே அதற்காக உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றால், உத்தியோகத்தர்களினுடைய நிலைப்பாடு என்னென்றால் அவர்கள்
குளிரூட்டிய அறைகளிலே இருப்பதற்கு பொருத்தமானவர்களை இந்த யானைகளை விரட்டுவதற்காக நியமித்திருக்கின்றார்கள். அந்த எந்த அடிப்படையில் நியமிக்கிறார்கள் என்று தெரியாதிருக்கின்றது. எனவே இவர்கள் இரவு நேரங்களிலே இந்த யானைகளை விரட்டுவதற்கு வருகின்ற போது குடிபோதையில் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை விரட்டுவதற்கும் இந்த யானைகளை பாதுகாப்பதற்காக பொதுமக்கள் இதனூடாக தங்களுடைய உயிர்களை பலியிடச் செய்த வரலாற்று சம்பவங்களும் இருக்கின்றன. எனவே இவ்வாறான இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பயிர்களை ஏனைய விவசாயங்களை பாதுகாப்பதற்காக மிக முக்கியமான அல்லது பொருத்தமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு சில பிரதேசங்களிலே விவசாயிகள் தங்கள் ஒரு போகத்துக்கு விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாய் வீதம் கொடுத்து அதற்கான பாதுகாப்பு படைகளை உருவாக்கி சில பிரதேசங்களிலே நிந்தவூர் என்கின்ற ஒரு பிரதேசத்திலே சுமார் ஒரு போகத்துக்கு 1 கோடி ரூபாய் பெறுமதியான நிதிகளை கையாண்டு அதன் மூலமாக அதுக்கான பாதுகாப்பு அதிகாரிகளை செய்து வருகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சில அமைப்புகள் அதன் மூலமாக சொந்த நிதிகளின் மூலமாக யானையை பாதுகாக்கின்ற வேலிகளை அமைத்து வருகின்ற ஒரு விடயத்தையும் பார்க்கிறோம். எனவே அரசு இருந்தும் எந்த விதமான பயனில்லை. இந்த விடயத்தை தயவு செய்து இங்கே அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், 2 அமைச்சர்களும் இருக்கின்றீர்கள். எனவே இதை கவனத்தில் கொண்டதுக்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தயவாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. සුනිල් බියංගල මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් ලැබෙනවා. කරු මුරාත්රාරුඩ මන්ත්‍රීතුමනි, රෝහිණී කවිරත්න මන්ත්‍රීතුමිය විසින් ගෙන ලද යෝජනාව මම විශ්වාස කරනවා මේ මොහොතට අදාළ විතාමත්ම කාලෝචිත යෝජනාවක් කියලා. විශේෂයෙන් ගත්තොත් අපේ රටේ දිස්ත්‍රික්ක ගණනාවකට මේ අලි මිනිස් කැටුම බරපතල විදිහට බලපාලා තියෙනවා. ඒක ඇතුලේ ගත්තොත් මාතරේ දිස්ත්‍රික්කය කියලා කියන්නේ ස්ථීර භෝග ගණනාවක් වගා කරන දිස්ත්‍රික්කයක්. හැබැයි මේ දිස්ත්‍රික්කයේ මේ නිෂ්පාදනයට විශාල හානියක් වෙලා තියෙනවා. විශේෂයෙන් ගත්තොත් පොල් වගාවට පහුගිය කාලේ පුරාම විශාල හානියක් වුණා මේ අලි ගැටුම නිසා. හැබැයි අපි කල්පනා කරා කාලයක් තිස්සේ යන ප්‍රශ්නයක්. මේ ප්‍රශ්නෙට මේ මොහොතට අදාළව ඉතිහාසයේ පුරාම උත්තර හෙවි නැති එකේ ප්‍රතිඵලයක් හැටියට අපට මේ தත්ත්වය මේ වෙලාවේ තාමත්ම දරුණු තත්ත්වයක් බවට නිර්මාණය වෙලා තියෙනවා. ඉතින් අපි කල්පනා කරා මේකට ස්ථිර සැලැස්මක් ඕනේ. මේක අපි කල්පනා කරනවා වනජීවී දෙපාර්තමේන්තුවට විතරක් මේක මර්ධනය කරන්න මේක අඩු කරගන්න පුළුවන් කමක් නැහැ. හින්දා අපි කණ්ඩායමක් හැටියට මැදිහත් වෙලා මේක ඉතාමත්ම කෙටි කාලයක් ඇතුළත අවසන් කරන්න ඕනේ කියලා. හින්දා අපි ඇමතිතුමත් සම්බන්ධ වෙච්ච අපි දිස්ත්‍රික්කයේ හැමෝම එකතු වෙච්ච නිලධාරි එකතු වෙච්ච අපි සාකච්ඡාවක් ගත්තා පළමුව වටේම මේකට අදාළ සැලැස්මක් හදන්න. අපි පළවෙනි වටේ මේකට අදාළ සැලැස්මක් හදලා තියෙනවා. හැබැයි මේ සැලැස්ම හදන්න අපට කාලයක් යනවා. විශේෂයෙන් ගත්තොත් අර මතු කරපු කාරණා මීට පෙර කතාවලදී විශේෂයෙන්ම අපට වාහන ප්‍රශ්නේ තියෙනවා. ඒ වගේම මානව සම්පතේ ප්‍රශ්නයක් තියෙනවා. එහෙනම් මේවට උත්තර හොයමින් ඉන්නවා. අපි කල්පනා කරනවා කෙටි කාලයක් ඇතුළත මේක යම් ප්‍රමාණයකට අඩු කරගන්න අපට හැකියාව ලැබෙයි කියලා. විශේෂයෙන් ගත්තොත් පහුගිය කාල සීමාව තුල අපේ දිස්ත්‍රික්කයේ විතරක් නෙමේ අපේ දිස්ත්‍රික්ක ගණනාවකම විශාල ජීවිත ප්‍රමාණයක් අපිට අහිමි වුණා. අපි මේ ජීවිත බේරා ගන්න පහුගිය කාලේ අපි පුළුවන් තරම් උත්සාහ යෙදුවා. අපේ ඉන්න පිරිස කළමනාකරණය කරගෙන මේකට මැදිහත් වෙන්න උපරිම අපි සාකච්ඡා කරා විවිධ ක්‍රියාමාර්ග ගත්තා. හැබැයි අපි අසමත් වුණා. විශේෂයෙන් ගත්තොත් මම උදාහරණයකට ගත්තොත් බොහෝ අවස්ථාවලදී මේ ප්‍රශ්නේ එනකොට මේ ගැටුම එනකොට අපි වනජීවි දෙපාර්තමේන්තුවට කතා කරාට පස්සේ ඒ දෙපාර්තමේන්තුවේ හිටියේ ඉතාමත්ම අඩු නිලධාරීන් ප්‍රමාණයක්.